Welcome back Spidey fans. Spider-Man related ஆன ஏகப்பட்ட அப்டேட்ஸோட இந்த வீடியோல நான் வந்திருக்கேன். லைக் MCU ஓட Spider-Man 4 இருக்கட்டும், லைக் டாம் ஹாலண்டோட அப்டேட்டா இருக்கட்டும், மைல்ஸ் மொரால்ஸோட Beyond the Spider-Verse அப்டேட்டா இருக்கட்டும், Sony Spider-Verse லைக் டோபி மெக்வேர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவங்களுக்கான அப்டேட்டா இருக்கட்டும், ஈவன் வெனம்கான அப்டேட்டா இருக்கட்டும். All details I know. So basically என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனோட ஃபேனா வேணா இருங்க, உங்களுக்கான அப்டேட் இந்த வீடியோல கிடைக்கும். So sit back and enjoy. டெட்பூல் அண்ட் வுல்வரீனை சுத்தி இருந்த ஹைப்னாலேயே மத்த படங்களை பத்தி பேச முடியாம போயிடுச்சு. So இப்போ அந்த படத்தோட ஹைப்ன்றது கொஞ்சம் அடங்கி மத்த படத்தை பத்தி பேசுறதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. So இந்த வீடியோ ஸ்பைடர்மேனுக்காகவே டெடிகேட்டடான ஒரு வீடியோ. இதை தவிர்த்து மத்த படங்களோட அப்டேட்ஸும் வந்திருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். So இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட் நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்க முடியும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் ஆர் நியூஸ் ஆர் ரூமர்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, காஸ்மிக் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு ஹேண்டில், அதாவது அலெக்ஸ் பெரஸ் அப்படின்ற ஒரு இன்சைடர் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு அப்டேட்ஸ் தான். ரொம்பவே ட்ரஸ்டபிளான ஒரு சோர்ஸ் தான். அதனால தான் இந்த ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாம் ஹாலண்டோட Spider-Man 4 எந்த மாதிரி ஒரு படமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். லைக் சோனிக்கும் மார்வலுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. மார்வலுக்கு வந்து இது ஒரு கிரவுண்டடான படமா, லைக் டேர்டெவில், கிங் பின், ஸ்பைடர்மேன் இவங்க எல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஃபிலிமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை. பட் சோனிக்கு திரும்பவும் Spider-Man No Way Home மாதிரி ஒரு மல்டிவர்சல் ஃபிலிம் வித் டோபி அண்ட் ஆண்ட்ரூ அவங்க எல்லாம் வச்சு ஒரு படமா இருக்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. பட் அவன் இன்னும் திருந்தலமாமா. அந்த ஆர்கியூமெண்ட்ல கடைசியில மார்வல் ஜெயிச்சு உண்மையாவே இந்த படம் வந்து ஒரு கிரவுண்டடான ஸ்ட்ரீட் லெவல் மூவியா கிங் பின், டேர்டெவில் இவங்க எல்லாருமே வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே இந்த படம் இப்படிதான் வரப்போகுது, இன்னுமே கிரவுண்டடான ஒரு படம் தான் நீங்க Spider-Man 4ல பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிருங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் 5ன்றது கேங் டைனாஸ்டி அப்படின்ற பேர்ல இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கேங் தான் அந்த படத்தோட ஒரு மெயின் வில்லனா இருக்க போறாரு. கேங் தான் வந்து மல்டிவர்ஸாகோட ஒரு மெயின் வில்லனா இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மற்ற படத்தோட ரைட்டிங் அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த Spider-Man 4ன்றது வந்து ஒரு கிரவுண்டடான ஃபிலிமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் இப்போ ஆர்டிஜேவை டாக்டர் டூமா கொண்டு வந்து கேங்கே மொத்தமா ஒதுக்கிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு மாத்தினதுனால இப்போ இது வரைக்கும் ரைட்டிங்கே ஆரம்பிக்காத, லைக் ப்ரொடக்ஷனே ஆரம்பிக்காத படங்களை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வராங்க மார்வல். ஸோ அந்த வரிசையில தான் இந்த Spider-Man 4ன்றது வந்து ஒரு கிரவுண்டடான படத்துல இருந்து ஒரு மல்டிவர்சல் படமா மாறி இருக்கு. இது எப்படி கண்டிப்பா ஒரு மல்டிவர்சல் ஃபிலிமா தான் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ கிடைச்சிருக்க இந்த அப்டேட் படி Spider-Man 4 வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவுல நடக்க போற ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் நடக்க போற படங்கள் எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்லி மல்டிவர்சல் ஃபிலிமா தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல பேட்டில் வேர்ல்ட் அப்படின்ற விஷயம் கிரியேட் ஆகலாம். சோ இந்த பேட்டில் வேர்ல்ட்லாம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் சீக்ரெட் வார்ஸோட காமிக் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட போறேன். ஸ்டே டியூன். பட் இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, மொத்த மல்டிவர்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட யூனிவர்ஸோட ஒரு சில பார்ட்ஸ் தனித்தனியா எடுத்து ஒரு புது உலகம் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பேட்டில் வேர்ல்ட். சோ அந்த உலகத்தை வந்து நீங்க எப்படி நினைச்சுக்கலாம் அப்படின்னா, மொத்த மல்டிவர்ஸையும் ஒரு உலகத்துக்குள்ள சுருக்கனா எப்படி இருக்குமோ அதுதான் பேட்டில் வேர்ல்ட். சோ இந்த பேட்டில் வேர்ல்ட வந்து டாக்டர் டூம் கிரியேட் பண்ணிருப்பாரு சீக்ரெட் வார்ஸ்ல. சோ இது எல்லாத்தையும் பத்தியுமே டீடைலா அப்புறம் பார்க்கலாம். லைக் லிட்டரலா வாய்ட் மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்க டெட்பூல் அண்ட் வுல்வரீன்ல ஏகப்பட்ட வேரியன்ஸ் பாத்தீங்களோ அதே மாதிரி ஒரு இடம் தான். சோ எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் டாம் ஹாலண்ட், டோபி மெக்வேர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் 3 பேரையும் திரும்ப சேர்த்து வச்சு ஒரு டீம் அப் மூவியா கொண்டு வந்து மல்டிவர்சல் லெவல்ல ஒரு படத்தை கொண்டு போக போறாங்கன்னு தோணுது. ஈஸியாவே இதை வந்து அவங்களால பண்ண முடியும். ஏன்னா பேட்டில் வேர்ல்ட்ல என்ன வேணா கதை அவங்களால சொல்ல முடியும். லிட்டரலா காமிக்ஸ்ல இப்படிதான் நடந்திருக்கும். லைக் பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் சீக்ரெட் வார்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதே நிறைய காமிக்ஸ் இந்த ஸ்பின் ஆஃப் மாதிரி நிறைய வந்துச்சு. சோ அதுல வந்து ஏகப்பட்ட கிரேசியான டீம் அப்ஸையும் உங்களால பார்க்க முடியும். சோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு நடுவுல எந்த படம் வந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்லி அது வந்து ஒரு மல்டிவர்சல் ஃபிலிமா பேட்டில் வேர்ல்ட்ல நடக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். மார்வலுக்கு இப்ப வேற வழி இல்ல, இதை பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா எதர் இதுக்கப்புறம் வரப்போற படங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு செட்டப்பா இருக்கணும், இல்லனா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்காச்சும் ஒரு செட்டப்பா இருக்கணும். லைக் அப்கமிங் MCU மூவிஸ் எடுத்து பார்த்தோம்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ட்ரெய்லர் பார்த்தோம். பக்கா கிரவுண்டடான ஒரு மூவியா தெரியுது. என்னதான் அவெஞ்சர்ஸ் அந்த டீம்ல ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இருந்தாலும் அது ஒரு கிரவுண்டடான ஃபிலிம் தான், மல்டிவர்சல் ஃபிலிம் கிடையாது. அடுத்தது தண்டர்போல்ட்ஸோட லீக்கான ட்ரெய்லரை பார்த்தேன். அதுவுமே ஒரு கிரவுண்டடான படம் மாதிரி தான் தெரியுது. அண்ட் அடுத்ததா வரக்கூடிய ஃபென்டாஸ்டிக் 4 மட்டும் தான் ஒரு காஸ்மிக் லெவல் ஃபிலிமா தெரியுது. அண்ட் ஆப்வியஸ்லி பிளேட் எல்லாம் மறந்துடுங்க, பிளேட்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மல்டிவர்ஸ் ஆகாலே பிளேட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அந்த ஸ்பாட்டை வேற எதனா ஒரு படம் இருக்கலாம், அது ஒரு மல்டிவர்சல் ஃபிலிமா இருக்கலாம், இல்ல அதுவும் கிரவுண்டடான ஃபிலிமா இருக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 படத்திலேயே ஃபென்டாஸ்டிக் 4 மட்டும் தான் மல்டிவர்சல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூவி. ஸோ இந்த ஒரே ஒரு படத்துல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு செட்டப் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச இவங்க வந்து ஸ்பைடர்மேனை சாக்ரிஃபைஸ் பண்ணி Spider-Man 4 ஒரு மல்டிவர்சல் ஃபிலிமா மாத்திருக்காங்க. ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ் வந்து போத் ஸ்ட்ரீட் லெவல் ஸ்டோரிஸும் சொல்ல முடியும், இந்த மாதிரி மல்டிவர்சல் ஸ்டோரிஸும் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் கடைசியில சோனி ஆசைப்பட்ட மாதிரியே வந்து இது ஒரு மல்டிவர்சல் ஃபிலிமா மாறிடுச்சு. எனிவேஸ் Spider-Man No Way Home Part 2க்கு எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். மோஸ்ட் ப்ராபபிலி ஜூலை 26, அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அவ்வளவுதான்,
என்ன மாதிரி இந்த கிங் பின் வர்சஸ் ஸ்பைடர்மேன்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் நாம தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ரிலீஸ் ஆகி ஒரு கொஞ்சம் மாசம் கழிச்சு ஒரு அப்டேட்ன்றது நமக்கு கிடைச்சது. அது என்னன்னா, டாம் ஹாலண்ட் MCUல இதுக்கப்புறம் இன்னும் 6 படத்துக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சது. அந்த 6 படம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு புது ட்ரையாலஜி லைக் ஸ்பைடர்மேன் 4, ஸ்பைடர்மேன் 5, ஸ்பைடர்மேன் 6 அண்ட் அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் அது கூடவே இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபிலிம். அது என்ன படம்ன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. இது அஃபிஷியலான ஒரு அப்டேட் கிடையாது. பட் இதுதான் மோஸ்ட் ப்ராபபிலி நடக்க போகுது. இன்னும் ஒரு 6 படத்துல நீங்க டாம் ஹாலண்ட்ல ஸ்பைடர்மேனா பார்க்கலாம். பட் இதுல வெறும் ஸ்பைடர்மேன் 4 அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மட்டும் தான் மல்டிவர்ஸ் சாகால நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மீதி இருக்க இந்த ஸ்பைடர்மேன் 5 and 6லாம் மல்டிவர்ஸ் சாகால வரதுக்கான சான்ஸே இல்ல. சோ இதை வச்சு பார்க்கும்போது மல்டிவர்ஸ் சாகாக்கு அப்புறமும் டாம் ஹாலண்ட் MCUக்குள்ள ஸ்பைடர்மேனா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ அப்போ இந்த ஸ்பைடர்மேன் 5 and 6லாம் நடக்கும்போது திரும்பவும் இந்த கிங் பின் டேர்டெவில்லாம் ஸ்கிராப்ல தூக்கி போட்ட ஸ்டோரியை திரும்பவும் அந்த ஸ்பைடர்மேன் 5ல கொண்டு வரலாம். சோ அங்க நமக்கு இந்த ஸ்பைடர்மேன் அண்ட் டேர்டெவில்லாம் வந்து கிங் பின் அகைன்ஸ்டா நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வரலாம். அண்ட் அதுதான் இப்பவும் அப்டேட்டாவும் வந்திருக்கு, லைக் ரூமராவும் வந்திருக்கு. சோ டோன்ட் வரி, திரும்பவும் என்னைக்காவது ஒரு நாள் ஸ்பைடர்மேனை நம்ம திரும்பவும் ஒரு கிரவுண்டடான படத்துல பார்ப்போம். அது எப்பன்னா தெரியாது, பட் கண்டிப்பா பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் தான் ஸ்பைடர்மேன் 4 ரிலேட்டடா இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். அண்ட் அப்படியே சோனியோட ஸ்பைடர்வர்ஸ்குள்ள போனோம்னா, சாரி வில்லன் வர்ஸ்குள்ள போனோம்னா, கிரேவன் த ஹண்டர்க்குன்ட்டு ஒரு புது ட்ரெய்லரை இந்த வாரம் இறக்கி விட்டுருக்காங்க சோனி. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. சோ இந்த படத்தோட புது பிளாட் சினாப்சிஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. பழைய பிளாட் சினாப்சிஸ்க்கும் இப்ப கிடைச்சிருக்க புது பிளாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. பழைய பிளாட்ல அட்லீஸ்ட் ஸ்பைடர்மேன் அப்படின்ற பேராச்சு இருந்துச்சு. இதுல அதையும் தூக்கிட்டாங்க. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. எதுக்காக எந்த ஒரு பிரேக் டவுனும் போடல, அதை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸுக்கு என்ன தேவைன்றதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்கள பத்தி கேரே பண்ணாம அவங்க இஷ்டத்துக்குன்னு ஒரு சில படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற படத்துக்குலாம் என்னால என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுவே வேற எதனா ஒரு நல்ல படம், இன்ஃபேக்ட் வெனமோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ கூட அதுக்குன்னு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரேக் டவுன் மாதிரி போட்டிருந்தேன். சோனி பண்ணதுலேயே ஓரளவுக்கு டீசென்டா இருக்கக்கூடிய ஒரு பிரான்சைசினா அது வெனம் மட்டும் தான். அதுக்காக அந்த வெனம் 3 ட்ரெய்லருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இதுக்காகலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்ன்ற மாதிரி தான் தோணுது. அதனால தான் நான் மேடம் வெப்பை பத்தி கூட எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை போய் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மட்டும் போட்டு முடிச்சுக்கிட்டேன். அதே தான் இந்த கிரேவன் த ஹண்டருக்கும் பண்ண போறேன். படத்தை போய் பார்ப்பேன், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க இறக்கிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து போய் பார்க்கறதுனால தான் அவங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா கொஞ்சமாச்சும் வேல்யூபிளா இருக்கணும், கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கணும், ஆர்எல்ஸ் இன்ஃபர்மேட்டிவாச்சும் இருக்கணும். சோ எனக்கே ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது சுத்தமா என்டர்டெய்னிங்கா இல்ல அப்படின்னா நான் எப்படி ஒரு வீடியோவை பண்ணும்போது ஒரு இன்வால்மெண்டோட பண்ண முடியும், எப்படி ஒரு ஹாப்பினஸோட பண்ண முடியும்? சும்மா கடமைக்குன்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணல. அதனாலதான் நான் இந்த கிரேவன் த ஹண்டரை பத்தி பேசவே இல்லை. அதுதான் ரீசன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் வெனம் 3 பத்தி பேசும்போது அந்த படத்துக்கான ரீஷூட்ஸ் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. பெரிய அளவுல ரீஷூட்ஸ் இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ சின்ன சின்ன ரீஷூட்ஸ் தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பாப்போம் அதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் பத்தி பேசும்போது அந்த படத்தை ஒரு 2-3 வருஷத்துக்கு எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கவலையா தான் இருக்கு, அந்த படத்தை இன்னும் 2-3 வருஷத்துக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இது அந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டைம் எடுக்க எடுக்க அனிமேஷன்ன்றது நல்லா வரும், குவாலிட்டின்றது நல்லா வரும். ஸோ எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. எப்படி அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் ஒரு பயங்கரமான படமா கொடுத்தாங்களோ அதே மாதிரி குவாலிட்டியா கொடுத்தாலே போதும். எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த சோனி அனிமேஷனுக்கு ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இந்த லைவ் ஆக்ஷனோட கண்ட்ரோல கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் ஏதோ பேஷனோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, ஒரு விஷனோட இருக்க மாதிரி இருக்கு. ஹையர் பீப்புள் ஹூ ஒர்க் வித் பேஷன். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பைடர்மேன் ரிலேட்டடா இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். ஹோப் இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களை நான் கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.